Good morning to all. Today we talk about multiplication of virus or life cycle of pages. அதாவது ஒரு வைரஸ் ஒரு பேஜ் டு மீன் ஃபார் பேஜஸ் பேஜ் என்ன வேர்ட் அது கிரீக் வேர்டு இல்லையா டு ஈட் இதை மீன் பண்ணுற கிரீக் வேர்டு தான் பேஜ் இல்லையா பேஜியன் பேஜஸ் இந்த வைரஸ் ஆர் பேஜஸ் எப்படி அதோட ப்ரோஜென்ஸை ஃபார்ம் பண்ணிக்குது எப்படி மல்டிப்ளை ஆகுது அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பேஜஸ் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜஸ் இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் மேனர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கும் ஒன்று வந்து லைட்டிக் இன்னொன்று லைசோஜெனிக் லைட்டிக் ஆல்சோ நேம்ட் as virulent cycle லைசோஜெனிக் cycle also named as avirulent cycle virulent என்றது என்ன அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் கூட ஒரு பேஜ் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட் பாராசைட் இல்லையா விதின் செல்லுக்குள்ள ஆப்ளிகேட் மேனரில் பாராசைட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அதில் லிவிங் கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் மல்டிப்ளிகேஷன் ரீப்ராடக்ஷன்ன்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் லிவிங் ஆட்ரிபியூட் இல்லையா இங்கே விருலன்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் செல்லில் டெத்தை காஸ் பண்ணி அதோட ப்ரோஜனிஸை அது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் விருலண்ட்டாக இருக்கும் அதாவது ஹோஸ்ட்டில் டெத்தை காஸ் பண்ணுற அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பேஜஸ் நடக்குது அப்படின்னா விருலண்ட் ஹோஸ்ட்டில் டெத்தை காஸ் பண்ணாமே அதோட ஜீனோமே ரெப்ளிகேட் பண்ணிக்குது அப்படின்னா அது ஏவிருலண்ட்டாக இருக்கும் விருலண்ட் ஏவிருலண்ட்க்கு இன்னொரு டேர்மும் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா virulent also named as master slave relationship avirulent also named as host guest relationship இங்க மாஸ்டர்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா வைரஸ் இருக்கும் ஸ்லேவாக எது இருக்கும் அப்படின்னா ஹோஸ்ட் இருக்கும் இங்கே கெஸ்ட்டாக எது இருக்குன்னா வைரஸ் இருக்கும் வைரஸ் ஒரு கெஸ்ட்டாக ஹோஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு போச்சு அப்படின்னா அது வந்து லைசோஜெனிக் ஆர் ஏவிருலண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஏவிருலண்ட் லைஃப் சைக்கிளாக இருக்கும் ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே இன்வைட் ஆகி வர வைரல் பார்ட்டிக்கல் ஹோஸ்ட்டை ஸ்லேவாக ட்ரீட் பண்ணுது ஹோஸ்ட்டை டெத்தை காஸ் பண்ணுது அப்படின்னா அது மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் அப்போ லைட்டிக் விருலண்ட் ஆர் மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒன்று தான் லைசோஜெனிக் ஆர் விருலண்ட் ஆர் ஹோஸ்ட் கெஸ்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒன்று தான் நம்ம இன்னைக்கு லைட்டிக் சைக்கிள் பற்றி பார்க்கலாம் லைட்டிக் சைக்கிளில் லைட்டிக் அதோட மீனிங்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா இது லைட்டிக் அப்படின்னாவே டெத்தை காஸ் பண்ணுது பிரேக் டவுன் ஆகுது டிஸ்இன்டிகிரேட் ஆகுது டிகிரேட் ஆகுது தான் லைட்டிக்காக இருக்கும் எது டிஸ்இன்டிகிரேட் ஆகும் அப்படின்னா ஹோஸ்ட் டிஸ்இன்டிகிரேட் ஆகும் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு டெஃபினேஷனே சொன்னா இல்லையா ஒரு இன்ட்ராசெல்லுலர் பாராசைட் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலர் பாராசைட்டிக்காக ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வைரல் ஜீனோம் ஹோஸ்ட்டை டெத்தை காஸ் பண்ணுது அப்படின்னா அதுதான் லைட்டிக் சைக்கிள் விருலண்ட் சைக்கிளாக இருக்கும் இதில் மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் தான் நடக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்சார்ப்ஷன் டு மீன் ஃபார் அப்சார்ப்ஷன் அப்படின்னா அட்டாச் ஆகுது உடம்பு ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து பேஜோடைய லைஃப் சைக்கிள் தான் பேஜோடைய மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் படிக்கிறோம் அதை ஒரு எக்ஸாம்பிளை வச்சு படித்தா ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால எப்படி ஒரு பாக்டீரியா பேஜ் டு மீன் ஃபார் பாக்டீரியா பேஜ் இந்த பேஜ் விச் அஃபெக்ட்ஸ் விச் கில் பாக்டீரியா நேம்லெஸ் பாக்டீரியா பேஜ் இல்லையா ஒரு பாக்டீரியா பேஜ் எப்படி பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுது எப்படி பாக்டீரியாக்குள்ளே போயிட்டு மல்டிப்ளை ஆகுது அதை பற்றி படிக்கலாம் ஏன்னா லைட்டிக் சைக்கிள் இருந்து காமன் பாக்டீரியா பேஜ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் லைட்டிக் அப்படின்னு கிடையாது ஒரு பேஜ் ஒரு பாக்டீரியாவை எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுது அதை பற்றி படிக்கிறது தான் லைட்டிக் சைக்கிள் நமக்கு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பாக்டீரியா பேஜ் பாக்டீரியாவை எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம் அப்சார்ப்ஷன் அப்படின்னாவே அட்டாச் ஆகிறது தான் அப்சார்ப்ஷன் அப்படி சொல்லுவோம் இங்கே எதோட அட்டாச் ஆகுது அப்படின்னா ஒரு பாக்டீரியா பேஜ் பாக்டீரியா மேலே அட்டாச் ஆகுது தான் பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா 6 பேஸ் பிளேட்ஸ் இருக்கும் 6 ஃபைபர்ஸ் இருக்கும் இல்லையா அண்ட் as well as ஏட்டேல ஷேப்ல இருக்கும் ஹெக்ஸாகனல் ஷேப்ல ஹெட் இருக்கும் காலர் இருக்கும் ஹெட்டுக்குள்ள டபுள் செல்லர் டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்கும் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா
இது ஒரு பாக்டீரியா பேஜ் எப்படி ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் இருக்கும். அப்சார்ப்ஷன் என்னது, இந்த பாக்டீரியா பேஜ் ஹோஸ்ட் மேலே அட்டாச் ஆகிற ப்ராசஸ் தான் அப்சார்ப்ஷன். எப்படி அட்டாச் ஆகும் அப்படின்னா இதில் ரிசப்டராக எது ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த டெயில் ஃபைபர்ஸ் which act as a receptor. ரிசப்டர் நீங்கள் லிவிங் ஆட்ரிபியூட்ஸ் படிக்கும்போது இரிட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். இரிட்டபிலிட்டினா ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்டிமுலேட் பை பிளான்ட் இரிட்டபிலிட்டி இல்லையா. இங்கே ரிசப்டர்ன்றது என்ன அப்படின்னா ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க தான் ரிசப்டராக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா சத்தம் கேட்குது, பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா நம்ம உடனே காது முடிக்கிறோம் இல்லையா, அப்போது நம்மளுடைய காது தான் ரிசப்டராக இருக்கும். சவுண்ட் வந்து ஸ்டிமுலியாக இருக்கும். நம்ம காது க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது ரெஸ்பான்ஸாக இருக்கும். இங்கே ரிசப்டர்ன்றது ஸ்டிமுலியை ரிசீவ் பண்ணுறவங்க தான் ரிசப்டர். டெயில் ஃபைபர்ஸ் தான் இங்கே ரிசப்டராக ஆக்ட் ஆகும். டெயில் ஃபைபர்ஸ் தான் ரெக்கக்னைஸ் பண்ணும். எந்த ரெக்கக்னைஸ் பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல போய் ஒரு பாக்டீரியா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, பாக்டீரியாவை விட பாக்டீரியா பேஜ், இன் அதர்வைஸ் பாக்டீரியாவை விட வைரஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்படி லார்ஜாக இருக்கிற பாக்டீரியாவோட எந்த இடத்துல எந்த சர்ஃபேஸில் எந்த சைட்டில் போய் அட்டாச் ஆகணுன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணுற ரோலை ப்ளே பண்ணுறது தான் இந்த டெயில் ஃபைபர்ஸ். டெயில் ஃபைபர்ஸ் தான் ரிசப்டராக ஆக்ட் ஆகும். எப்படி இது ரிசப்டராக ஆக்ட் ஆகும் அப்படின்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லிப்போபாலிசாக்கரைட். இந்த லிப்போபாலிசாக்கரைட் சொல்லக்கூடிய காம்போனன்ட் இந்த டெயில் ஃபைபர்ஸ்குள்ள இருக்கும். லிப்போ அப்படின்னா லிப்பி, பாலிசாக்கரைட்னா கார்போஹைட்ரேட்ஸ். லிப்பி அண்ட் கார்போஹைட்ரேட். இது ரெண்டு காம்போனன்ட் இந்த டெயில் ஃபைபர்ஸ்ல இருக்கும். டெயில் ஃபைபர்ஸ்ல இருக்கிற லிப்போபாலிசாக்கரைட் தான் ரிசப்டரா ஆக்ட் ஆகுது. இதுதான் ரிசீவ் பண்ணும், ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணும். எந்த ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு லிவிங் ஆர்கானிசமுக்கும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும். யாரோ ஒருத்தவங்களோ இல்லை ஏதோ ஒரு காம்போனன்ட் எதோ ஒரு லிவிங் ஆர்கானிசம் அஃபெக்ட் பண்ண வருது அப்படின்னா நம்ம அதை டிஃபென்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அதுபோல் பாக்டீரியாவும் இருக்கும். பாக்டீரியாவும் அதை கீப் பண்ண வர, அஃபெக்ட் பண்ண வர, ஈட் பண்ண வர பாக்டீரியா பேஜ் கிட்டேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சில என்சைம்ஸை செக்ரேட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அப்படி என்சைம்ஸை செக்ரேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிது அப்படின்னா பாக்டீரியா பேஜ் டை ஆகிடும் இல்லையா. அப்போ பாக்டீரியா பேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த இடத்து வழியாக உள்ள நுழைய முடியணும் என்றதை அது ரெக்கக்னைஸ் பண்ணும். அந்த ரெக்கக்னைஸ் பண்ணுற ரோலை ப்ளே பண்ணுறது தான் இந்த டெயில் ஃபைபர்ஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லிப்போபாலிசாக்கரைட் காம்போனன்ட் which act as a receptor. இந்த ரிசப்டார்ஸ் மூலமா இந்த டெயில் ஃபைபர்ஸ் பாக்டீரியாவுடைய எந்த இடத்துல அட்டாச் ஆகணும், அப்சார்ப் ஆகணுன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணும். இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாக்டீரியா பேஜ் பாக்டீரியா மேலே அட்டாச் ஆகுது இல்லை, லேண்டிங், அது லேண்டிங் சொல்லுவாங்க. ஒரு லேண்டிங் ஈவன் ஏர்கிராஃப்ட்லாம் கூட, ஏரோப்ளைன்லாம் கூட ஒரு லாஸ்ட் ஃபைனல் பார்த்துருக்கோம் இல்லையா, லேண்ட் ஆகிறதுக்கு கீழே கிரவுண்ட் ஸ்டேட் வரும்போது கீழே படுற இடம் அது வந்து இல்லையா, அது வந்து லேண்டிங். இங்கே நமக்கு லேண்டிங்ன்றது என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியா பேஜ் பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸில் அட்டாச் ஆகுது இல்லையா, அதுதான் லேண்டிங் பை த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கக்னைசேஷன். ரெக்கக்னைஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் லேண்டிங் அப்படி சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று பின்னிங் சொல்லியிருப்பாங்க. பின் பண்ணுறது எப்படின்னா தெரியும் இல்லையா, ஈவன் நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கினா கூட ஸ்டேபிளர் போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஹூக், அதில் நமக்கு வந்து இந்த பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சரில் இந்த டெயிலோடைய எண்டில் பேஸில் ஒரு பேஸ் பிளேட் இருக்குமா, பேஸ் பிளேட்டில் நமக்கு 6 ஸ்பைக்ஸ் இருக்கும், 6 ஃபைபர்ஸ் இருக்கும். இப்படிலாம் நம்ம பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சரில் படிச்சிருக்கோம். நமக்கு அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா, அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமா இந்த டெயில் ஃபைபர்ஸ் இந்த பாக்டீரியாவை பெண்ட் பண்ணும். இந்த டெயில் ஃபைபர்ஸ் பெண்ட் ஆகி இந்த பாக்டீரியாவை ஹோல்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம மேலே யாரோ ஊசி வச்சு குத்துறாங்க அப்படின்னா நம்ம மூவ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் இப்போது பின் பண்ணது அப்படின்னா அது ஸ்டிமுலேட், அது அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுதுன்னா அது ரெஸ்பான்ஸ் இல்லையா. அதே போல் நமக்கு இந்த இதுவும் பாக்டீரியாவும் லிவிங் ஆர்கானிசம் தானே, அதுக்கும் இரிட்டபிலிட்டி இருக்கும்ல. அப்படி பின் பண்ண வரும்போது இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த டெயில் ஃபைபர்ஸ் பெண்ட் ஆகி இந்த பாக்டீரியாவை ஹோல்ட் பண்ணும். ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஸ் பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைக்ஸ் பாக்டீரியாவோட சர்ஃபேஸில் பின் பண்ணும். அந்த ப்ராசஸ் தான் பின்னிங்.
நமக்கு அப்சார்ப்ஷன்ல ரெகக்னிஷன், லேண்டிங், பின்னிங் இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறது இந்த டெயில் ஃபைபர்ஸாக இருக்கும். டெயில் ஃபைபர்ஸ் ரிசப்டார் ஆக்ட் ஆகும். ஏன்னா அதில் லிப்போபாலிசாக்கரைட் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகும். லிப்போபாலிசாக்கரைட் இருக்குது லிபிட் ப்ளஸ் கார்போஹைட்ரேட் ரெண்டு காம்பனண்ட்டும் அதில் ப்ரெசென்டாக இருக்கிறதுனால இந்த ரோலை அது ப்ளே பண்ணுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைட்டிக் சைக்கிள். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன் அப்படின்னா உனக்கு தெரியும் இல்லையா, பெனிட்ரேட் ஆகி போகிறது, ஊடுருவி போகிறது தான் பெனிட்ரேஷன் இல்லையா. நம்ம ஒரு பேஜ் ஆர் ஒரு வைரஸ்ல ஜெனடிக் மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் புரோட்டீன் கோட் இந்த ரெண்டு காம்போனன்ட் தான் இருக்கும் இல்லையா. இந்த ரெண்டு காம்போனன்ட்ல நம்ம ஏற்கனவே டொபாக்கோ மொசைக் வைரஸ் பாக்டீரியா பேஜ்லாம் படிக்கும்போது ஒரு ஜெனடிக் மெட்டீரியலுக்கு 100% என்ன எஃபெக்டிவ் இருக்கும், எஃபிஷியன்சி இருக்கும். ஒரு என்டையர் பேஜை என்டையர் வைரஸை சிந்தசிஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் வைரஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது நமக்கு இந்த என்டையர் காம்போனண்ட்டும் ஹோஸ்ட்டுக்குள்ளே போகணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஏன்னா இதை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எது கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏவை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ மட்டும் பாக்டீரியாக்குள்ளே இன்வைட் ஆகி போனால் போதும். அப்படி இந்த ஜெனடிக் மெட்டீரியல் பாக்டீரியாக்குள்ளே ஆர் ஹோஸ்ட்டுக்குள்ளே இன்வைட் ஆகி போகிற ப்ராசஸ் தான் பெனிட்ரேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த அப்சார்ப்ஷனில் பாக்டீரியா மேலே அட்டாச் ஆகுது இல்லையா. இந்த வைரஸ்க்கு வந்து பாக்டீரியா பேஜ் வைரஸோட நேம் பாக்டீரியா பேஜ். இந்த ஹோஸ்ட் வந்து ஹோஸ்டாக எது ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஈகோலை. ஈகோலைன்றது எஸ்செரிஷியா கோலி. நம்மளோட இன்டெஸ்டைனில் சர்வைவ் ஆகிற ஒரு பாக்டீரியா தான் ஈகோலி பாக்டீரியா. இந்த ஈகோலை தான் ஹோஸ்டாக இருக்குது. பாக்டீரியா பேஜ் தான் வைரஸ் ஆர் பேஜாக இங்கே இருக்கும். நமக்கு பாக்டீரியா பேஜோட எக்ஸகோனல் ஷேப்பில் இருக்கிற ஹெட்டுக்குள்ளே கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஏற்கனவே படிச்சிருக்க வைரல் ஜீனோமில் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாத்திரம் இந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போனால் போதும். எப்படி இது பெனிட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெயில் கான்ட்ராக்டபிள் டெயில் அப்படின்னு நம்ம படித்தோம், டெயில் ஷீத் அப்படின்னு படித்தோம் இல்லையா. இது வந்து ஸ்ப்ரிங் மேனல் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற கான்ட்ராக்டபிள் நேச்சர் இருக்கிற எபிலிட்டி இருக்கிற இந்த டெயில் ஃபைபர்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். டெயில் அப்படின்னாவே உனக்கு தெரியும் இல்லையா, வால் நீட்டாக இருக்கும். அஸ் அதோடைய வித் வந்து கம்மியாக இருக்கும், நேரோவராக லாங்கராக இருக்கிறது தான் டெயில் இல்லையா. இங்கே நமக்கு டெயில் லாங் கம் நேரோ நேச்சரில் இருக்கும். இந்த டெயில் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஷார்ட்டராக கான்ட்ராக்ட் ஆகும் அண்ட் திக்காக லென்த்தாக இருக்கும்போது தின்னாக இருக்குது. கம்ப்ரஸ் ஆகும்போது கான்ட்ராக்ட் ஆகும்போது அதோடைய டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி இந்த ப்ராசஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷனுக்கு அது ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஏடிபி எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி இந்த டெயில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் ஆகும்போது லாங்கராக இருக்குது, ஷார்ட்டராக இருக்குது, நேரோவாக இருக்குது, கொஞ்சம் வைடராக திக்கராக ஆகும். அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஏரியாவை கம்ப்ரெஸ் பண்ணுவோம், கான்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ஏரியா என்லார்ஜ் ஆகும் இல்லையா. இப்போ ஒரு பலூன் இருக்குன்னா நம்ம ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்துறோம் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்குற இடம் கான்ட்ராக்ட் ஆகும், இன்னொரு இடம் எந்த ப்ரெஷரும் இல்லாமலே என்லார்ஜ் ஆகும் இல்லையா. அதே போல தான் இந்த டெயில் ஏரியாவில் ஏடிபியை ஸ்பெண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த பேஸ் பிளேட் எந்த ஏடிபியும் மெட்டபாலிக் எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்லார்ஜ் ஆகும். அப்படி என்லார்ஜ் ஆகும்போது சென்டரில் ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். இந்த ஹோல் வழியாக ஹெட்டில் இருக்கிற ஜெனடிக் மெட்டீரியல் ஹோஸ்ட்டுக்குள்ளே வரும். இன் அதர் வேர்ட்ஸ் நமக்கு ஹெட் இப்படி இருக்கும், ஹெட்டுக்கப்புறம் காலர், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டடாக இருக்கிற டெயில், இப்படி லென்த்தாக இருக்கிற டெயில் கான்ட்ராக்ட் ஆகி குட்டியாகிடுது. நார்மலாக இருக்கிற பேஸ் பிளேட் என்லார்ஜ் ஆகுது. என்லார்ஜ் ஆகும்போது சென்டரில் ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். இந்த ஹோல் வழியாக ஹெட்டில் இருக்கிற ஜெனடிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஒரு பாக்டீரியாக்குள்ளே வந்துடும். பாக்டீரியாக்குள்ளே டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் DNA of page or bacteriophage or virus
இந்த ப்ராசஸ் தான் பெனிட்ரேஷன். பெனிட்ரேட் ஆகுது, இன்வேட் ஆகுது, இன்வாசிவ் ஆகுது, இன்கார்பரேட் ஆகுறது தான் பெனிட்ரேஷன். எது இன்கார்பரேட் ஆகும், எதுலேருந்து இன்கார்பரேட் ஆகும் அப்படின்னா பேஜோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் பேஜ்லேருந்து பாக்டீரியா பேஜ்லேருந்து ஹோஸ்ட்டுக்கு இன்வேட் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ் பாக்டீரியா பேஜ்லேருந்து பாக்டீரியாவுக்கு இன்வேட் ஆகும், ஆர் வைரஸ்லேருந்து ஹோஸ்ட்டுக்கு இன்வேட் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் பெனிட்ரேஷன். இதில் இந்த டெயில் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணிக்கும், பேஸ் பிளேட் என்லார்ஜ் ஆகும்போது ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணாமலே என்லார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த பாக்டீரியா பேஜோட ஜெனட்டிக் மெட்டீரியல் பாக்டீரியாக்குள்ள இன்வேட் ஆகி வருது, அதுதான் பெனிட்ரேஷன். இந்த இடத்துல உனக்கு டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு உனக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஃபெக்ஷன்ன்றது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல் தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன். டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல். நமக்கு ஒரு பாக்டீரியாக்குள்ளேயே ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் அதை இன்ஃபெக்ட் பண்ணுறது இந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லையா. அப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் பாக்டீரியா பேஜ்லேருந்து பாக்டீரியாவுக்கு வருது தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன். டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் நமக்கு பாக்டீரியா பேஜில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பாக்டீரியாக்குள்ளே போகிறது தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன். டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. நமக்கு பாக்டீரியா பேஜ் வரும்போது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கும். இது மற்ற வைரஸ் ஆர்என்ஏ வைரஸாக ரிபோ வைரஸஸாக இருக்குன்னா அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாவோ இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவோ இருக்கலாம். பெனிட்ரேஷனில் டிரான்ஸ்ஃபெக்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு கோஸ்ட்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. கோஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது பாக்டீரியா பேஜ்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸில் ஹோஸ்டோடைய சர்ஃபேஸில் ஆர் ஈகோலையோட சர்ஃபேஸில் இந்த ப்ரோட்டீன் கோட் மட்டும் இருக்கும் இல்லையா, அதுதான் கோஸ்ட் சொல்லுவாங்க. எஸ், கோஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, பேய்லாம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு எல்லா லிவிங் ஆர்கானிசம்லையும் ஒரு உயிரினத்துலேயும் உயிரும் இருக்கணும் உடலும் இருக்கணும் இல்லையா. உடல் இல்லாத உயிரியோ இல்லை உயிர் இல்லாத உடலையோ பேய் சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் இங்கே வைரஸ் பேஜ் அப்படின்னா ப்ரோட்டீன் கோட் ஆஸ் வெல் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் ரெண்டுமே இருக்கும். இதில் நமக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை, ப்ரோட்டீன் கோட் மட்டும் நேக்கடாக இருக்கிறதுனால இந்த ஒரு டிரான்ஸ்ஃபெக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா ஆர்எல்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா பாக்டீரியாவோடைய சர்ஃபேஸில் ஹோஸ்டோடைய சர்ஃபேஸில் ஈக்குவலோடைய சர்ஃபேஸில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலில் இல்லாத ப்ரோட்டீன் கோட்டை மட்டும் எம்டி ப்ரோட்டீன் கோட்டை மட்டும் இவங்க கோஸ்ட் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த பெனிட்ரேஷன் ப்ராசஸில் சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஒன் சிந்தசிஸ். சிந்தசிஸ் ப்ராசஸில் இப்போ உங்களுக்கு பாக்டீரியா அப்படின்னா தெரியும் இல்லையா, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இந்த பாக்டீரியா யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கிற பாக்டீரியாக்குள்ள பாக்டீரியல் டிஎன்ஏவும் இருக்கும். பாக்டீரியல் டிஎன்ஏ ஆர் பாக்டீரியல் குரோமோசோமும் இருக்கும். as well as இந்த வைரல் டிஎன்ஏ ஆஃப் பேஜஸ் ஆர் டிஎன்ஏ ஆஃப் வைரஸ் ரெண்டுமே இருக்கு இல்லையா. இந்த ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியல், ரெண்டுத்தோட ஆர்டருமே இந்த பாக்டீரியல் சைட்டோபிளாசம் ஆர் புரோட்டோபிளாசம் ப்ளே பண்ண முடியுமா, ப்ளே பண்ணுதா, இல்லை யாருடைய ஆர்டரை ஒபே பண்ணுது, யாருடைய ஆர்டரை ஒபே ஆகலை, இதெல்லாம் பற்றி டீல் பண்ணுறது தான் சிந்தசிஸ் ஸ்டேஜாக இருக்கும். சிந்தசிஸ் அப்போ எந்த வைரல் டிஎன்ஏ உடைய ஆர்டர்ஸ் ஒபே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது என்ன ரிலேஷன்ஷிப், லைட்டிக் சைக்கிள் இருந்தது மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் இல்லையா. ஸ்லேவ் அப்படின்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எதுவுமே அவங்க ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா. மாஸ்டர் சொல்கிற ரோல் தானே ப்ளே ஆகும். மாஸ்டர் ரோலை ப்ளே பண்ணுறது வைரஸ் இல்லையா. அப்போது வைரல் டிஎன்ஏவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ ஆகும், பாக்டீரியா குரோமோசோமோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே ஃபாலோ ஆகாது. விச் மீன்ஸ் ஒரு பாக்டீரியாவுக்கும் என்னென்ன ரோல் இருக்கும், அந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற பாக்டீரியல் குரோமோசோம் அதோடைய ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்கும். அந்த பாக்டீரியல் குரோமோசோம் ரெப்ளிகேட் ஆகணும், பாக்டீரியல் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகணும், பாக்டீரியல் புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும். replication of bacterial DNA, synthesis of bacterial protein as well as bacterial metabolism. இது எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆகும்.
அதாவது ஒரு பாக்டீரியாக்குள்ள இருக்கிற பாக்டீரியல் குரோமோசோமும் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும், பாக்டீரியல் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுறதும் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும், டீக்ரேட் ஆகிடும், பாக்டீரியல் புரோட்டீன் சிந்தசிஸும் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். அப்போ பாக்டீரியா சம்மந்தப்பட்ட எந்த ரோலுமே அங்கே ப்ளே ஆகாது. அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் பாக்டீரியல் டிஎன்ஏ வைரல் டிஎன்ஏ உடைய ரோல் அங்கே ப்ளே ஆகும். எப்படி ப்ளே ஆகும் அப்படின்னா, இந்த பாக்டீரியாக்குள்ள இருக்கிற மெஷினரிஸ் எல்லாத்தையும் இந்த வைரல் டிஎன்ஏ டேக் ஓவர் பண்ணி பாக்டீரியாக்குள்ள இருக்கிற மெஷினரிஸை யூஸ் பண்ணி ஒரு வைரஸ் பேஜ் பார்ட்டிகல்ஸ் சிந்தசைஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான காம்போனண்ட்டை இங்கே சிந்தசைஸ் ஆகும். அதுதான் டேக் ஓவரிங் ஆஃப் பாக்டீரியல் மெஷினரிஸ் பை பேஜ் டிஎன்ஏ அப்படி சொல்லியிருப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா எந்திரன் படம் பார்த்துருக்கல, சிட்டி ரோபோட்டு வசீகரன் ரஜினி வந்து டிமானிசம் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொஃபஸர் போரா வந்து சிட்டியை தேடி போவார். அவனா அவருக்கு கிடைக்காது. அவர் திருப்பி ரிட்டர்ன் காருக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட காரில் சிட்டி ரோபாட் வந்து ஹெல்ப் கேட்கும் இல்லையா, அப்படி ஹெல்ப் கேட்டதுக்கு அப்புறம் அவர் போயிட்டு சிட்டி ரோபாட்ஸோடைய தலையில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் சிப், ரஜினி இன்சர்ட் பண்ண ப்ளூ சிப்பை ரிமூவ் பண்ணிட்டு ரெட் சிப்பை இன்சர்ட் பண்ணி ப்ரொஃபஸர் போரா அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கயா. அதுபோல தான் இங்கேயும் இது வந்து ப்ளூ சிப் மாதிரி, இது ரெட் சிப் மாதிரி. இங்கே நமக்கு ஹோஸ்டோடைய எந்த ரோலும் ப்ளே ஆகாமல் வைரலோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் கோட் பண்ணுற சிந்தசிஸ் ஆஃப் வைரல் பேஜ் பார்ட்டிகல்ஸ் நமக்கு இதில் எப்படி சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸில் ஒரு ப்ரோஜனி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு என்டையர் ப்ரோஜனியாக டெவலப் ஆகும் இல்லையா. நம்ம வந்து மேமலியன்ஸ் அட்வான்ஸ்டு மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்டு அனிமல்ஸ் இல்லையா. ஆனால் இது ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம் பயாலஜிக்கல் ஃபசல்ஸ் இல்லையா. இதில் எப்படி சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஹெட்டு, காலர், டெயில் ஷீத்து, பேஸ் பிளேட், ஸ்ட்ரைட், ஃபைபர்ஸ் இப்படி தனித்தனியாக சிந்தசிஸ் ஆகும். ஒரு பாக்டீரியாக்குள்ள நிறைய ஹெக்ஸாகோனல் ஷேப்டு ஹெட் as well as many number of எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் டெவலப் ஆகும் அப்படின்னா up to 300 வரைக்கும் டெவலப் ஆகும். நமக்கு ஹெட்டு தனியாக, காலர் தனியாக, டெயில் தனியாக, ஃபைபர்ஸ் தனியாக, ஸ்பைக்ஸ் தனியாக, பேஸ் பிளேட் தனியாக, இப்படி எல்லாமே தனித்தனியாக செக்ரிகேட்டடாக செப்பரேட்டடாக இண்டிவிஜுவலாக ஒரு பேஜ் பார்ட்டிகல்ஸோடைய பார்ட்ஸும் சிந்தசைஸ் ஆகும். இங்கே என்ன சிந்தசைஸ் ஆகுதுன்னா பாக்டீரியல் குரோமோசோம் சிந்தசைஸ் ஆகாது. பாக்டீரியல் குரோமோசோம் இன்ஆக்டிவ் ஆகிடும், டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். பாக்டீரியாவோட டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறது டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். பாக்டீரியல் புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிறதும் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். பாக்டீரியல் மெட்டபாலிசம் கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். இந்த பாக்டீரியாவோடைய மெஷினரிஸை யூட்டிலைஸ் பண்ணி டேக் ஓவர் பண்ணி இந்த வைரல் டிஎன்ஏ ஆர் பேஜ் டிஎன்ஏ பேஜோட பார்ட்டிகல்ஸை ஹெட், காலர், டெயில், பேஸ் பிளேட் இதெல்லாத்தையும் தனித்தனியாக சிந்தசிஸ் பண்ணுறது தான் இந்த தேர்ட் ஸ்டேஜ். சிந்தசிஸ் இந்த ஸ்டேஜில் நடக்கும். ஃபோர்த் என்ன பார்த்தீங்கன்னா அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். அசம்பிளிங் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வேறு கம்பெனியில் வேறு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி வரும். எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணி ஒரு வெஹிக்கலாக ரெடி பண்ணுவாங்க இல்லையா. அதுபோல் இந்த அசம்பிளி ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற தனித்தனியாக சிந்தசிஸ் ஆன ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீன் கோட் எல்லாமே அசம்பிள் ஆகும். ஃபஸ்ட்டு ஹெட் வரும். ஹெட்டுக்குள்ளே ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இன்வேட் ஆகி போகும், இன்கார்பரேட் ஆகும். அதுக்கப்புறம் டெயில் அட்டாச் ஆகும், பேஸ் பிளேட் அட்டாச் ஆகும். ஃபஸ்ட்டு ஹெட்டு, அப்புறம் டிஎன்ஏ மெட்டீரியல், அப்புறம் காலருக்கு அப்புறம் காலரோட ரோல் தெரியும் இல்லையா. டெயில் ஷீத்தை ஹெட்டோட அட்டாச் பண்ணது தான் காலர். இதோட எண்டில் டெயில் ஷீட்டோட எண்டில் பேஸ் பிளேட் இருக்குமா, பேஸ் பிளேட்டில் பேஸில் ஸ்பைக்ஸ் இருக்கும், மேலே வந்து ஃபைபர்ஸ் இருக்கும். இப்படி ஒரு இண்டிவிஜுவல் கம்ப்ளீட் என்டையர் பேஜஸாக அசம்பிள் ஆகிறது தான் அசம்பிளிங். இந்த அசம்பிளிங் ஆஃப் பேஜ் பார்ட்டிகல்ஸ் தான் மெச்சுரேஷன். அதாவது தனித்தனியாக இருக்கிற பேஜ் பார்ட்டிகல்ஸ் அசம்பிள் ஆகி ஒரு என்டையர் பேஜாக டெவலப் ஆகிறது தான் மெச்சுரேஷன். ரெடி டு இன்ஃபேக்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது மெச்சுரேஷன். அண்டு இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிலீஸ். நம்ம லைட்டிக் சைக்கிள் உடைய இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா. லைட்டிக் ஆர் விருலண்ட் ஆர் மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் தானே லைட்டிக் சைக்கிள். இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்லேவாக இருக்கிறது தான் ஹோஸ்ட் இல்லையா.
அப்போ ஹோஸ்ட்டை டிஸ்இன்டிகிரேட் பண்ணி வைரஸ் அதோடைய ப்ரோஜனிஸை ரிலீஸ் பண்ணுறது தான் விருலண்ட் சைக்கிள் ஆர் லைட்டிக் சைக்கிள் படித்தோம் இல்லையா. ஓகே, ரிலீஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ள சிந்தசிஸ் ஆன ரெடி ஆகிருக்கிற வைரஸோடைய ப்ரோஜனிஸ் எப்படி அந்த ஹோஸ்ட்டை விட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா செல்லில் அதோடைய செல்வால டிஸ்இன்டிகிரேட் பண்ணி ரிலீஸ் ஆகும். ஓகே, அப்படியே ரிலீஸ் ஆகிறது தான் லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். விச் அக்கர்ட் பை டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் பாக்டீரியா செல் வால் ஆர் பர்ஸ்டிங் ஆஃப் பாக்டீரியா செல் வால், பர்ஸ்டிங் ஆஃப் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியா பர்ஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற ப்ரோஜனிஸை ரிலீஸ் பண்ணது தான் ரிலீஸ் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். லைட்டிக், விருலண்ட் ஆர் மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் என்னது என்ன அப்படின்னா ஒரு நம்ம இந்த விருலண்ட் ஆர் விருலண்ட் என்னது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பேஜ் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜ் இதில் படிக்கிறோம். இதில் 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்சார்ப்ஷன், பெனிட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அண்ட் ரிலீஸ். அப்சார்ப்ஷன் அப்படின்னா நம்ம எதுக்கு இடையில நடக்கும் அப்படின்னா ஒரு வைரஸ்க்கும் ஹோஸ்ட்டுக்கும் இடையில நடக்கும். வைரஸாக இங்கே பாக்டீரியா பேஜும் ஹோஸ்டாக ஈக்குவலையும் எடுத்திருக்கும். இங்கே நமக்கு ஒரு பாக்டீரியா பேஜோடைய டெய்ல் ஃபைபர்ஸ் பாக்டீரியோடைய சர்ஃபேஸோட அப்சார்ப் ஆகிறது தான் அப்சார்ப்ஷன். லேண்டிங்ன்றது என்ன அப்படின்னா இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் டிசப்டராக ஆக்ட் ஆகும். அதில் லிப்போபாலிசாக்கரைட் காம்போனன்ட் இருக்கும். எந்த இடத்துல இன்ஃபெக்ஷனை லீட் பண்ணணும், எந்த இடத்துல அட்டாச் ஆகணுன்றது பேஜ் தான் ரெக்கக்னைஸ் பண்ணும். ஓகே, அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் லேண்டிங். அதுக்கப்புறம் பின்னிங். ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஜ் அதோட பேஸ் பிளேட்ல இருக்கிற ஸ்பைக்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாக்டீரியா சர்ஃபேஸ்ல பின் பண்ணும். எப்படி பின் பண்ணும் அப்படின்னா இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் பெண்ட் ஆகி பாக்டீரியாவை ஹோல்ட் பண்ணும். பாக்டீரியா மூவ் ஆகாம ஹோல்ட் பண்ணும். ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஸ் பிளேட்ல இருக்கிற ஸ்பைக்ஸ் வந்து பாக்டீரியால பின் பண்ணிருக்கும். அதுதான் பின்னிங்கா இருக்கும். இது ரெண்டும் தான் அப்சார்ப்ஷன். பெனிட்ரேஷன் வரும்போது எப்படி பெனிட்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் பார்ட்டிகல்ஸ் வைரஸோடைய பேஜ் பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடிய வைரஸ் ஈக்குவலை ஆர் ஹோஸ்டோடைய சர்ஃபேஸ்ல இருக்கும் இல்லையா. எப்படி இது இன்கார்பரேட் ஆகும் அப்படின்னா இந்த பெனிட்ரேஷன்ல 2 ப்ராசஸ் இருக்கும். என்னென்ன ப்ராசஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்சைமேட்டிக் அண்ட் மெக்கானிக்கல். என்சைமேட்டிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா. என்சைமேட்டிக்னா என்சைம் சார். இந்த பாக்டீரியா பேஜ் பாக்டீரியா மேல லைசோசைம் சொல்லக்கூடிய என்சைமை டைஜஸ்ட் பண்ணும். இந்த வைரஸ் டைஜஸ்ட் பண்ற இந்த என்சைம் இந்த பாக்டீரியா மேல படும்போது அந்த இடத்துல இருக்கிற செல்வால டைஜஸ்ட் பண்ணிடும். அப்போ ஒரு எம்டி ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த எம்டி ஸ்பேஸ் மூலமா இந்த பேஸ் பிளேட் என்லார்ஜ் ஆகும்போது ஃபார்ம் ஆகுற ஹோல் வழியா இந்த பாக்டீரியா பேஜோட டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ள இன்வைட் ஆகும். ஆர் எல்ஸ் மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னா இதுல ஸ்பைக்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ஸ்பைக்ஸ் மூலமா பாக்டீரியா சர்ஃபேஸ்ல போர் பண்ணி ஃபார்ம் ஆகுற ஹோல் மூலமா இந்த டிஎன்ஏ அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆஃப் பாக்டீரியா பேஜ் ஆர் வைரஸ் which penetrates or invades or incorporate into the host cell. அதுவும் penetration, mechanical method of penetration ஆகும். penetration வரும்போது it may be enzymatic manner of penetration or mechanical manner of penetration. எப்படி penetrate ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் tail வந்து contract ஆகி ஷார்ட்டா திக் ஆகும். இது tail sheet contract ஆகுது, ATP spend பண்ணி நடக்கும். base plate enlarge ஆகுது, ATP spend பண்ணாமே enlarge ஆகும். enlarge ஆனதுக்கு அப்புறமா மெக்கானிக்கல் மெத்தட்ல ஃபார்ம் ஆன ஹோல் மூலமாகவோ இல்லைன்னா என்சைமேட்டிக் மெத்தட்ல லைசோசோம் டைஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற செல்வால் இல்லாத பிளேஸ்லயோ இந்த டிஎன்ஏ ஆஃப் பேஜ் which penetrates, invades or incorporate into host of E. coli. இதுதான் penetration ஆகும். Third one synthesis. என்ன synthesis ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெனிட்ரேஷன்ல உங்களுக்கு transfection and ghost ரெண்டு சொல்லிருப்பாங்க. Transfection அப்படின்னா transfer of genetic material of page or virus into E. coli தான் transfection. Transfer of infectious viral DNA or RNA தான் transfection இருக்கும். Ghost என்றது after transfection இந்த protein coat மற்றும் செல்லோட சர்ஃபேஸ்ல பாக்டீரியா செல்லோட சர்ஃபேஸ்ல இருக்குது தான் கோஸ்டா இருக்கும். இதுதான் செகண்ட் ஸ்டெப்ல நடக்கும். சிந்தசிஸ் வரும்போது சிந்தசிஸ் ஆஃப் பேஜ் காம்போனன்ட் ஒரு ஹோஸ்டுக்குள்ள இந்த பாக்டீரியா பேஜோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஹெட், காலர், டெய்ல் ஷீட், டெய்ல் ஃபைபர்ஸ், பேஸ் பிளேட்,
பேஸ் ஸ்பைக்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக சிந்தசிஸ் ஆகிறது தான் சிந்தசிஸ் ஸ்டேஜில் நடக்கும். எப்படி சிந்தசிஸ் ஆகும் அப்படின்னா இந்த பாக்டீரியல் குரோமோசோமை அரெஸ்ட் பண்ணிடும், இல்லை பாக்டீரியல் குரோமோசோமோடைய குரோமோசோமையும் பாக்டீரியல் குரோமோசோம் ரெப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியல் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன் பாக்டீரியல் சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு சப்ரஸ் பண்ணிட்டு இல்லை டிஸ்இன்டிகிரேட் பண்ணிட்டு ஆர் இன்ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த வைரல் டிஎன்ஏ இந்த பாக்டீரியல் மெஷினரிஸை ஹைஜாக் பண்ணி அது சிந்தசிஸ் பண்ணிக்கும். அதோட பேஜ் காம்போனண்ட்டை தனித்தனியாக செப்பரேட்டடாக சிந்தசிஸ் பண்ணுறது தான் இந்த தேர்ட் ஸ்டெப் சிந்தசிஸில் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த வைரல் டிஎன்ஏ செக்ரீட் பண்ணுற என்சைம்ஸ் தான் இந்த பாக்டீரியலோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் பாக்டீரியல் மெஷினரிஸை யூட்டிலைஸ் பண்ணி பேஜ் காம்போனண்ட்டை சிந்தசிஸ் பண்ணது தான் தேர்ட் ஸ்டெப் சிந்தசிஸில் நடக்கும். ஃபோர்த் வந்து அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். தனித்தனியாக செக்ரிகேட்டடாக சிந்தசிஸ் ஆகிருக்கிற பேஜோட காம்போனண்ட் எல்லாமே அசம்பிள் ஆகி ஒரு என்டையர் பாக்டீரியல் பேஜ் ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகிறது தான் அசம்பிளிங். இந்த அசம்பிளிங் ஆஃப் பாக்டீரியல் பேஜ் தான் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெச்சுரேஷன் என்றது ரெடி டு இன்ஃபெக்ட். ஒரு பாக்டீரியா பேஜ் தனித்தனியாக இருக்கும்போது டிஎன்ஏ தனியாக ப்ரோட்டீன் கோட் தனியாக இருக்கு இல்லையா, அதெல்லாமே அசம்பிள் ஆகி ஒரு என்டையர் பாக்டீரியல் பேஜாக டெவலப் ஆகுது. இந்த என்டையர் பாக்டீரியல் பேஜாக டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு இன்னொரு பாக்டீரியாவை இல்லை ஹோஸ்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிற அந்த ப்ராசஸ் தான் மெச்சுரேஷன் சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் ரிலீஸ். இதெல்லாமே நமக்கு பாக்டீரியாக்குள்ள நடந்திருக்கு இல்லையா, பாக்டீரியாவை விட்டு இந்த ப்ரோஜெனிஸ் ஆஃப் வைரஸ் ஆர் பேஜஸ் ஆர் பாக்டீரியல் பேஜ் ரிலீஸ் ஆகிறது தான் ரிலீஸ் இந்த ஸ்டெப்பில் சொல்லியிருப்பாங்க. இது லைட்டிக் சைக்கிள்ன்றதுனால ஹோஸ்ட் பாக்டீரியல் செல்லை டைஜஸ்ட் பண்ணிட்டு வெளியில் வரும், ஆர் ஹோஸ்ட் பாக்டீரியல் செல் வால் டிஸ்இன்டிகிரேட் ஆகி வெளியில் வரும், ஆர் இந்த பாக்டீரியல் செல் பர்ஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற ப்ரோஜெனிஸ் ஆஃப் விரியான்ஸை ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் ஸ்டெப் ரிலீஸாக சொல்லியிருப்பாங்க. எஸ் லைட்டிக் சைக்கிள் கிளியரா? தேங்க்யூ. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷனில் ஒரு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா பேஜ் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 20 minutes of infection it forms 300 number of progenies of page particles. Page particles are virus or bacteria page. உங்களுக்கு every 20 minutes after infection it produce 300 progenies அப்படி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அது ராங். ஏன்னா இது லைட்டிக் சைக்கிள் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோஜெனிஸை ரிலீஸ் பண்ணும்போதே ஹோஸ்ட் டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். அப்போது நெக்ஸ்ட் எவ்ரி 20 minutes அதால் 300 ப்ரோஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் ஆஃப் 20 minutes இந்த host bacterial cell equal cell which produce 300 number of progenies of page particles are bacterial pages. இது important 1 mark question. every 20 minutes or after 20 minutes அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது லைட்டிக் சைக்கிள். ஒன்ஸ் ஹோஸ்ட் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து அதால சேம் இதே ஹோஸ்ட் பாக்டீரியாவால் நெக்ஸ்ட் 300 ப்ரோஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போது ஒரு முறை தான் இன்ஃபெக்ட் ஆகும், ஒரு முறை அது ப்ரோஜெனிஸை ரிலீஸ் பண்ண உடனே அது டிஸ்இன்டிகிரேட் ஆகும். ஏன்னா இது லைட்டிக் சைக்கிள் ப்ரோஜெனிஸை எப்படி ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா டிஸ்இன்டிகிரேட் ஆகி ரிலீஸ் பண்ணும். இன் அதர் வேர்ட்ஸ் ஹோஸ்ட் இங்கே டை ஆகிடும். ஏன்னா ஹோஸ்ட்டை வந்து இது ஸ்லேவாக ட்ரீட் பண்ணுது இல்லையா, அதனால ஹோஸ்ட்டில் டெத்தை காஸ் பண்ணி தன்னோட ப்ரோஜெனிஸை ரிலீஸ் பண்ணிக்கிறது தான் லைட்டிக் மேனர் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் பாக்டீரியா பேஜ். இஸ் கிளியரா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.